பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொரு புதிய மாதத்திற்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த மாதமெல்லாம் அவருடைய கரம் நம்மை பாதுகாத்து தாங்கி நடத்தினது. நம்மை வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார், நான் எப்படி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் என்பதை போன்ற பல கேள்விகள் எல்லாம் உள்ளத்தில் எழும்பும். இந்த மாதத்திற்காக நான் தேவனை நோக்கி ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு ஜெபத்தை, அந்த ஜெபத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கும், நீங்கள் ஜெபிக்கும் போது அதே மாதிரி காரியம் நடக்கும் என்றும் ஆண்டவர் திருவுளம் பற்றினார். அதனால அதை குறித்து நான் உங்களோட வேத வசனத்தை சொல்லி நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். யாபேஸ் என்கிற ஒரு மனிதன், அவன் ஆண்டவரை நோக்கி ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? என் மகனே, நீ வேண்டிக் கொள்கிறது உனக்கு அருளப்படும். என் மகளே, நீ வேண்டிக் கொள்கிறது உனக்கு அருளப்படும். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளி செய்த அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீயும் என்னை நோக்கி வேண்டிக் கொண்டால் நீ வேண்டிக் கொண்டுகிறதை உனக்கு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யார் இந்த யாபேஸ் என்கிற மனிதன்? 9வது வசனத்தை வாசிக்கும் போது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அதாவது யாபேஸ் என்ற பெயருக்கு அர்த்தமே துக்கத்தை உண்டாக்குகிறவன். அவனுடைய தாயார் இவனுடைய பிறப்பின் நிமித்தம் ரொம்ப துக்கம் அடைந்திருந்தாங்க. என்ன பிரச்சனை தெரியாது. நம்ம ஊர்ல சில சொல்லுவாங்க, நீ பிறந்த நேரம் இந்த தாப்பை செத்து போயிட்டாரு, இந்த குழந்தை பிறந்த நேரம் வறுமை வந்துட்டு, இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, அதனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது அவருடைய தவறான நம்பிக்கைகள். ஆனால் இவன் பிறந்த சமயத்துல அந்த தாயார் ஏதோ பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை பிரசவத்துல கஷ்டப்பட்டாங்களோ, சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லாமல் இருந்ததோ, ஒரு துக்கம், ஒரு வேதனை. நான் துக்கத்தோடு தான் அவனை பெற்றேன் என்று சொல்லிதான் யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். அப்ப துக்கத்தை உண்டாக்குகிறவன். ஆனால் அவன் பிறக்கும் பொழுது துக்கத்தை உண்டாக்குறவனாயிருந்து எல்லாரும் அவன் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. தாயே அப்படி சொல்லிட்டாங்கல்ல, இவனால என்ன பிரயோஜனம், இவனால இந்த குடும்பத்துக்கே துக்கம்தான், பிரயோஜனம் இல்லாதவன் என்று எல்லாரும் சொல்லி இருப்பாங்க. ஆனால் வரும் நாட்கள்ல அவன் தேவனை நோக்கி ஒரு பிரார்த்தனை செய்கிறான், வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர் அந்த வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு ஆசீர்வதித்து அவன் சகோதரரை எல்லாரை விட கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி விட்டார். யார் அவனை அற்பமா பேசினாங்களோ, யார் அவனை வேதனைப்படுத்த முடியாத சொற்களால் காயப்படுத்தினாங்களோ, இவன் வேதனை உண்டாக்குகிறவன், துக்கத்தை உண்டாக்குறவன் என்று வேதனை உண்டாக்கும்படி பேசினார்களோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் அவனை உயர்த்தி சகோதரர்களுக்கு மத்தியில உயர்த்தி கனப்படுத்தினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட எல்லாரும் இப்படி சொல்றாங்களா, ஒன்னாலதான் நீ எப்ப பிறந்தே நம்ம வீடே விளங்காம போச்சு, உனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்களா? அதாவது உன் ராசியே சரியில்லை அப்படின்னு மக்கள் சொல்றாங்களா? அல்லது ஒன்னாலதான் இந்த குடும்பத்துல துக்கம், வேதனை, கஷ்டம் எல்லாம் என்பதாக உங்களை குற்றச்சாட்டும்படி பேசுறாங்களா? உங்களுடைய இருதயத்தை உடைத்து போகிற மாதிரி சொல்றாங்களா? வேதனையில் இருக்கிறீங்களா? அந்த ஆண்டவர் உடைந்த உள்ளத்தோட, வேதனைப்பட்ட உள்ளத்தோட, எல்லாரும் என்னதான் குற்றப்படுத்துறாங்க, என்னதான் காயப்படுத்துறாங்க, எதுக்கெடுத்தாலும் என்னதான் காரணமா சொல்றாங்க, நீ மனம் உடைந்து போயிருக்கிறீங்களா? உங்களுடைய பிரார்த்தனையை, விண்ணப்பத்தை கேட்க ஒரு ஆயத்தமா இருக்கிறார். நீ என்ன ஜெபிக்கிறீங்களோ அதை உங்களுக்கு அருளி செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஊழியத்தில் அப்பாதரை பிரதர் இருந்தாங்கல்ல,
என்னுடைய உடன் ஊழியராய் உடன் சகோதரனா இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொண்டார். அவங்க இருந்த நாட்கள்ல நிறைய அற்புதங்களை அவர்களை கொண்டு ஆண்டவர் செய்தார். ஒரு சமயத்துல ஒரு தாயார் தன் வாலிப மகளை அழைத்து கொண்டு அவளை சந்தித்து ஜெபிக்க அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவளோடு பேசின போது அந்த தாயார் தன் மகளுக்காக ரொம்ப வேதனைப்பட்டு பேசினாங்க. ஐயா, இவளுக்கு வயதுமாகி கொண்டிருக்கிறது. இவ ஒரு படிப்பு படித்தா, மேல் படிப்பாவது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணின, ஒன்றும் நடக்கல. சரி, இனிமே வேலையாவது பார்க்கட்டும் அப்படின்னு வேலைக்கு முயற்சி பண்ணா அதுவும் நடக்கல. சரி, திருமணமாவது செய்து வச்சிடலான்னு பிரயாசப்பட்டா ஒன்னும் வாய்க்கல. இவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தாயார் வேதனையோடு சொன்னாங்க. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த வாலிப மகள் சத்தமிட்டு அவள் அழுதாள். அவள் அடக்கி கொள்ள முடியாம அழுத உடனே பிரதர் கேட்டாங்க, ஏமா அழுகிற என்று கேட்டபோது, ஐயா, எங்க அம்மாவே என்னை பார்த்து சொல்றாங்க, நீ ஒரு சபிக்கப்பட்டவள், நீ ராசி இல்லாதவன், தோஷத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறவன், தோஷம் இருக்குது, உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது, அவ்வளவுதான். சொந்தக்காரங்கெல்லாம் சொல்றாங்க, உறவினர்லாம் சொல்றாங்க, இத்தனை வயசு ஆகி போச்சு, அவளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வேலையும் இல்லை, வருமானம் இல்லை, சரியான முழுமையான படிப்பும் இல்லை, ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையல, அவ்வளவுதான் எல்லாரும் பரிகாசம் பேசுறாங்க. எங்க அம்மாவே இந்த வார்த்தை சொல்லும் போது எப்படியா நீ சத்தமிட்டு அழுதாள். அவங்க சொன்னாங்க, மகளே, உலகமே உன்னை என்ன வேணாலும் சொல்லலாம், நீ தோஷம் உள்ளவள், நீ சபிக்கப்பட்டவள், நீ துக்கத்தை கொண்டு வருகிறவள் என்பதாய் சொல்லலாம். ஆனா உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் துக்கத்தை மாற்றுகிற, வேதனை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த இயேசுவனிடத்துல நம்மை ஜெபிக்கலாம். நீயும் இருதயத்துல உள்ளது அவருக்கு சொல்லு, அவர் உனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த மகளுக்காய் பாரத்தோடு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கிறோம். அவர் உனக்கு கட்டாயம் அற்புதம் செய்வார்னு ஆறுதல் படைத்து அனுப்பினாங்க. 2-3 மாதம் தான் கழிந்தது. அந்த தாய் மகளை திரும்ப வந்தாங்களா, அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தாங்க. என்ன சொன்னாங்க, ஐயா, நீங்க அன்றைக்கு இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்புனீங்க. நானும் என் மகளுக்காக அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட நான் வேண்டுதல் செய்தேன். ஆண்டவர் எங்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டார். என்ன நடந்தது? முதலாவது அற்புதம், அவளுக்கு ஒரு நல்ல வேலைக்கு வழி திறந்து வேலை கிடைத்து விட்டது. இப்போ ஒரு மரியாதையோட வேலைக்கு சென்று வருகிறாள். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தார். 2வது, அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை வரன் அவங்களுக்கு ரொம்ப பிடித்து போய் திருமணமும் ஒழுங்கு செய்யப்பட்டாச்சு. அந்த திருமண கார்டை கொடுக்க வந்தோம், நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி சந்தோஷமாய் கேட்டுக்கொண்டாங்க. பாருங்க, துக்கத்தோட, அவமானத்தோட, வேதனையோடு வந்தாங்க. ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். நிந்தை, அவமானத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? எல்லாரும் என்ன அப்படித்தான் சொல்றாங்க, நீ ராசி இல்லாதவள்னு சொல்றாங்க, நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்றாங்க, உனக்கு ஒண்ணு வாய்க்காதுன்னு சொல்றாங்க, எல்லாருக்கும் நான் பரிகாசம் ஆயிட்டேன், எல்லாருக்கும் நான் ஒரு வேதனை கொடுக்கிறவனா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாபேஸ் அவன் துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்பதாய் தாய் நினைத்தாங்க. அதே யாபேஸுடைய வாழ்க்கையில ஆசீர்வதித்து கர்த்தர் அவனை கனப்படுத்த உயர்த்தினார். ஏன் தெரியுமா? அவன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்தார் இந்த வருஷத்துக்கு? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கேளு, மகனை கேளு, மகளை கேளு, உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றார். யாபேசனுடைய பிரார்த்தனை கேட்டு அவனை ஆசீர்வதித்தார். இல்ல, அவன் எப்படி ஜெபம் பண்ணா தெரியுமா? ஒரு 4 காரியத்துக்காக ஜெபிக்கிறதை 1 நாளாகவும் 4:10 நம்ம வாசிக்கிறோம். நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நிறைய சமயத்துல வீணான வார்த்தைகளை அலப்புகிறோம், கருத்தில்லாத ஜெபம் பண்ணுகிறோம். ஆனா இந்த யாபேசு ஒரு 4 காரியத்துக்கு குறிப்பாய் ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்தாராம். ஆண்டவர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளி செய்தார். பார்த்தீங்களா? ஆண்டவர் அவன் வேண்டுதலை அருளி செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? மகனே, உனக்கு என்னப்பா வேணும்? மகளே, உனக்கு என்ன வேணும்? நீ வேண்டிக் கொள்றத அருளி செய்ய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். பக்கத்துல தான் நிக்கிறாரு.
நீ எங்க உட்கார்ந்து இருக்கிற, எங்க நிக்கிற, எங்க இருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிற, உன் பக்கத்துல நின்றுதான் யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளி செய்தன்ல. நான் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், நான் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நீ என்ன வேண்டிக் கொள்ளுவாய், உனக்கு அருளி செய்யணும்னு நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீ இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். சொன்ன போகாத, மனிதர்கள் சொல்ற வார்த்தை கேட்டு கலங்காத. இயேசு சொல்லுகிறார், நீ வேண்டிக்க, உனக்கு என்ன வேணும், நீ வேண்டிக் கொள்றதை அருளி செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு நினைக்க கூடாது. வேத புஸ்தகத்துல பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 51வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு எரிகோ என்ற பட்டணத்தின் வழியா போகிறாரா. அங்கே பரிதிமேயு என்ற பிறவியிலேயே கண் பார்வை இல்லாத ஒரு மனிதன். அவன் தர்மம் எடுத்துதான் பிழைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு கண் பார்வை இல்லையா, அதனால தர்மம் எடுத்து கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இல்லை என்ன செய்வேன், என்ன பாவம் செஞ்சானோ, இது மாதிரி பிறந்திருக்கிறான், இவனுக்கு என்ன சாபமோ என்ன கருமமோ, போன பிறவியில் என்ன பாவம் செய்தான்னு கூட நம்ம ஊர்ல என்ன நினைச்சிருப்பாங்க. அந்த ஊர்ல அதெல்லாம் நம்புறதில்லை. இவங்க அப்படிலாம் நினைச்சிருப்பாங்க. அவனுடைய கருமந்தான் இந்த மாதிரி தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்கிறான் என்பதெல்லாம் பேசியிருப்பாங்க. அவனுடைய வார்த்தையை காதலை கேட்டு எவ்வளவு காயப்பட்டு இருப்பான்ல, எவ்வளவு துக்கப்பட்டு இருப்பான். ஐயா தர்மம் போடுங்கன்னு கேட்கும்போது சிலர் போட்டிருப்பாங்க, சிலர் திட்டிட்டு ஏசிட்டு கூட டிஸ்டர்ப் பண்ணாத போடா அப்படின்னு கூட சொல்லி இருக்கலாம். அவருடைய உள்ளம் காயப்பட்ட ஒரு உள்ளம். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் ஏன் இப்படி பிறந்தேன், அப்படிலாம் பல கேள்விகள் உள்ளத்துல இருந்திருக்கும். நான் மட்டும் ஏன் இப்படிலாம் கஷ்டப்படணும் என்பதாய். நீங்க இப்ப நினைக்கிறீங்களே, அப்படிதான் அவனை நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தான். ஆனா இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. இயேசு வர்றாரா, இங்கதான் போகிறாரா, அப்ப என் வாழ்க்கை மாறிடும், எனக்கு ஒரு அற்புதம் நடந்துரும், இனி நான் துக்கமா இருக்க போறதில்லை, என் துக்கத்தை அவர் மாற்றிடுவாரு, என் நிந்தை அவமானத்தை மாற்றிடுவாரு, அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி அவரை கூப்பிடுகிறான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. அப்ப இயேசு அவனை அழைச்சிட்டு வர சொல்றார். அவனை கொண்டு முன்னால விட்ட உடனே இயேசு அவனை பார்க்கிறார். பார்த்து என்ன கேட்கிறார், மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். என்ன ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாததா, நான் எது கூப்பிட்டேன் தான் உங்களுக்கு தெரியும்ல. அப்படி அவன் பேசல. ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அவர் செய்ய வேண்டியதானே, தர வேண்டியதானே, எனக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும். இந்த விதண்டாவாதம் பேசக்கூடாது. ஆண்டவர் கேட்கிற, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன செய்யணும் என்பதாய். முதல் அவன் தன்னை சிருஷ்டித்த தேவனிடத்துல பேசுகிறான், எனக்கு பார்வை வேண்டும். இதுக்கு முன்னால் அவன் கேட்டதெல்லாம் மனுஷரிடத்துல கையேந்தாம, ஐயா தர்மம் போடுங்க, சாப்பிட்டு எனக்கு 2 நாள் ஆச்சு, பசியா இருக்கிறேன், என் தேவையெல்லாம் சண்டைக்கு பண்ணி இறக்கம் செய்யுங்க யான்னு ஆட்கள் நடமாடுகிற சத்தம் கேட்டு மனுஷரிடத்துல கையேந்தனான். இப்ப முதலாய் தன்னை சிருஷ்டித்த இயேசுக்கு முன்னால வந்து நிற்கிறான். அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், எதுக்குப்பா என்னை கூப்பிட்ட, கேளுன்னு சொன்ன உடனே அவனுக்கு பெரிய சந்தோஷம். அவன் பார்வை அடையணும். ஆண்டவர் பாருங்க, அவன் கேட்டதை கொடுத்து அவனை மகிழ பண்ணினார்ல. ஆண்டவர் இயேசு உங்க பக்கத்துல நிக்கிறார். மகளே உனக்கு என்ன வேணுமா, மகனே உனக்கு என்ன வேணும், தம்பி எதுக்கு நீ துக்கத்தோடு இருக்கிற, என்ன வேணும், நீ வேதனையோடு நிக்கிறது எனக்கு தெரியும், கேளு என்பது யாபேசு கேட்டான். கேட்டதுனாலதான் நான் உடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க முடிந்தது. நீ கேள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்ப ஆண்டவரிடத்துல என்ன கேட்கறது, எப்படி கேட்கறது, ஒரு பதஸ்தம் இருக்கும்ல. யாபேஸ் நிதானமாய் அழகான ஒரு ஜெபம் செய்கிறார். பாருங்க, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பரிதிமை இதுவரைக்கும் மனுஷரையே நோக்கி கொண்டிருந்தான் கையேந்தி. இப்பதான் முதல் தன்னை உண்டாக்கின ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அதான் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதை உங்களுக்கு அருளி செய்யும்படி இயேசு உங்க பக்கத்துல தான் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன வேணும் கேளு. யாபேஸ் ஒரு 4 காரியத்தை கேட்கிறார்ல. ஒரு முழுமையான ஜெபம், வேண்டுதல். முதலாவது, தேவரீர் என்னை ஆசீர்வதியும்.
அதான் முதல் ஆசை, என்னை ஆசீர்வதியும். எல்லாரும் என்ன சபிக்கப்பட்டவன் சொல்றாங்க, துக்கத்தை கொடுக்கிறவன் சொல்றாங்க. என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. சொந்த தாயே என்னை இப்படி பேசுறாங்க, அதை வச்சு ஊராரெல்லாம் என்ன பேசுறாங்க, இவன் ஆசீர்வாதம் இல்லாதவன், சபிக்கப்பட்டவன் பேசுறாங்க. என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரிடத்துல கோடிக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்குது. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவரிடத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, கேளுங்க. ஆவிக்குரிய வல்லமை தாங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, பரிசுத்தாவின் வரங்களை எனக்கு தாங்க. ஆண்டவரை, ஆபிரகாமை போல நான் உம்மை விசுவாசிக்கணும், உமக்கு சிநேகிதனா இருக்கணும், அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. தாவீதை போல உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா இருக்கணும், அந்த அனுபவத்தை எனக்கு கொடுங்க. மோசே மாதிரி முகமுகமா என்னோட பேசணும், உம்முடைய குரலை கேட்க அந்த அனுபவத்தை தாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேளுங்க, அதுதான் ரொம்ப முதலாவது. அப்ப முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவரு சரீரத்துக்கு அடுத்த ஆசை, நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்ல. இந்த வியாதி பிரச்சனை பலவீனம் வந்துட்டா மனசை பாதிக்கும். நல்ல ஆரோக்கியம் கொடுங்க. அவர் வியாதியை விலக்கி நல்ல சுகத்தை தருகிற தேவனை வாக்கு கொடுத்திருக்கிறார்ல. எனக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும், என் சரீரம் நல்ல சுகபலனோடு இருக்கணும், இந்த வியாதி பலவீனங்கள் எல்லாம் மாறணும். சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம். அப்புறம் நான் கையிட்டு செய்கிறதெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கணும். என் வேலையை ஆசீர்வதிங்க, தொழில் ஆசீர்வதிங்க, என் பிசினஸ் ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகள் படிக்கிறாங்க, படிப்பில் ஆசீர்வதிங்க, என் சந்ததி பெருக பண்ணணும், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவரிடத்துல எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்குது. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ குறிப்பா நீங்க கேட்கலாம். என்னை ஆசீர்வதிங்க, இந்த காரியத்துல என்ன ஆசீர்வதிங்க, இந்த காரியத்துல என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகணும். அப்படி குறிப்பா கருத்தா நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் அருளி செய்து உங்களை மகிழ பண்ணுவதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் டிசைட் பண்ணிட்டீங்களா? கேட்க முடிவு பண்ணிட்டீங்களா? பொதுவா ஜெபிக்காதபடி இந்த காரியத்துல இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆண்டவர் சாலமோன்ங்கிற ராஜாவுகிட்ட சொல்றார், சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேளு என்பதாய். ஆண்டவரே, நீங்க என்ன விரும்புறீங்களே எனக்கு தாங்க, அப்படி சொல்லல. அப்போ சாலமோன் ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இளம் வயதிலே வந்துட்டார். உடனே எனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவர் எனக்கு இந்த நாட்டையே கொடுத்து அதை ஆளுகை செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பு இதெல்லாம் நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு பக்கம் பணம் தேவை, எதிரிகள் வருவாங்க, வெற்றி தேவை, பாதுகாப்பு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா முதலாவது முக்கியம் ஞானம் எனக்கு வேணும். இந்த ஜனங்களை நான் சரியா நிர்வாகம் பண்ணி நடத்தணும்ல, அதுக்கு எனக்கு ஞானம் வேணும். ஆண்டவருக்கு அந்த ஜெபம் உகந்ததா இருந்துச்சான். ஆண்டவர் சந்தோஷப்பட்டு நல்ல காரியத்தை கேட்கிறேன்னு சொல்லி ஞானத்தையும் கொடுத்தார், செல்வத்தையும் கொடுத்தார், வெற்றிகளையும் கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்க ஜெபம் அவருக்கு பிரியமா இருக்கணும். அவருக்கு பிரியமானபடி வாழ்வதற்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மகிழ்ச்சியோடு உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றி வேணும், என்ன ஆசீர்வாதம் வேணாலும் நீங்க கேட்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ரெண்டாவது பாருங்க, என் எல்லையை நீங்க பெரிதாக்கணும். ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக, எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, இதுல ஏதோ நான் பயிர் செய்து பிழைப்பை நடத்தி கொண்டு இருக்கிறேன், இதுல இருந்து நான் என்னைக்கு வாழ்க்கையில முன்னேறி உயர்ந்த நிலைமைக்கு வர்றது? அப்ப எல்லையை கொஞ்சம் பெரிதாக்கி கொடுங்க என்பதாய் ஜெபித்தான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. பாருங்களேன், ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு எல்லைகளை பெரிதாக்கினார். நீங்க பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவன் ஒருவனா இருந்தான். நீ வா, என் சொல்லை கீழ்ப்படிந்த நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன் ஆசீர்வதிப்பேனார். சரி, ஆண்டவர் என்னை கீழ்ப்படிந்து வந்தாரா? ஏசாயா 51:2 ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணினாராம். பெருக பண்ணினார், அதாவது எல்லைகளை விஸ்தாரமாக்குறாரு. பிசினஸின் எல்லைகள் விஸ்தாரமாகுது, வருமானத்தின் எல்லை விஸ்தாரமாகுது, பெருக சந்ததியை பெருக பண்ணுகிறார், ஆடு மாடுகள் பெருக பண்ணுகிறார், வேலைக்காரர் வேலைக்காரிகள் செல்வத்தை பெருக பண்ணுகிறார். அப்போ வருத்திக்க பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். அப்போ என் எல்லையை நீர் பெரிதாக்கணும். ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். பார், உங்களுக்கு செய்வார். வேலையில உயர்வு, ப்ரமோஷன், அந்த எல்லையை விஸ்தாரம் ஆக்குவார். வியாபாரத்தின் எல்லையை பெரிதாக்குவார், பிசினஸின் எல்லைகளை விரிவாக்குவார்.
உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையை எல்லைகளை பெரிதாக்குவார். விசுவாசத்தை இன்னும் பெரிதாக்கி தருவார். நீங்க செய்கிற ஊழியத்தின் எல்லைகளை அவர் பெரிதாக்கி விஸ்தாரமாக்குவார். அவர் பெரிதாக்கி தருகிற தேவன். யோபு 1:10 வாசித்தீங்கன்னா, யோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துல ஒண்ணு பாருங்க, அவருடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு, சொத்துக்கள் பெருகிட்டான். அதாவது விஸ்தாரமாக்குகிறார், பெருக பண்ணினார் என்பதாய். உங்களுக்கும் அதை செய்வார். உடைய வருமானத்தை பெருக பண்ணுவார். உடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். நான் பாருங்க 78 நம்முடைய இயேசுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதா. 80களின் ஆரம்பத்துல ஒரு 1/2 ஏக்கர் நிலத்தை ஆண்டவர் இலவசமாய் தந்தார். அந்த காலத்துல அது எங்களுக்கு பெரிய விஷயம். 1/2 ஏக்கர் நிலத்தை ஒருத்தர் இலவசமா ஊழியத்துக்கு தந்திருக்கிறாங்க, ஆண்டவர் தந்திருக்கிறான்னு சொல்லி நாங்க ரொம்ப ஆண்டவரை துதித்து, அதுலதான் தேவனுடைய வீடு கட்டப்பட்டாரு. 3000 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிற மாதிரி தேவனுடைய வீடை கட்ட ஆண்டவர் கட்டளையிட்டதுனால கட்டப்பட்டது. அதெல்லாம் கட்டிக்கிட்டே வர்றோம். எங்களுக்கு அதை பார்த்து பிரமிப்பு. இந்த கிராமத்துல 1/2 ஏக்கர் நிலம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு, 3000 பேர் உட்கார மாதிரி கட்டடம் கட்டி தந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அதுவே எங்களுக்கு சந்தோஷம். துதிக்கிறோமா. திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் இறங்கினார். நாங்கெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டாரு. நீங்கள் வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் இடங்கொண்டு பெருகுவீங்க, நான் உடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா. எனக்கு நம்பவே முடியல. இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். 1/2 ஏக்கர் நிலம், 3000 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிற கட்டடம். இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லையை விஸ்தாரமாக்குவேன், நான் எல்லையை பெரிதாக்குவேன் ஆண்டவர் சொல்றாரு. அதுவும் 4 பக்கமும், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கேன்னு ஆண்டவர் சொல்றாருல. நாங்க விசுவாசித்த சரி ஆண்டவரே, நாங்க உங்ககிட்ட கேட்கல, ஆனா நீங்களா எங்களுக்கு வாக்கு கொடுக்கறீங்க. அப்ப நாங்க பெருகணும்னு நீங்க விரும்புறீங்க. அதனால நம்முடைய வாக்கு தத்தத்தின்படி பெருக பண்ணுங்க. நாங்களா போய் கேட்கல, எங்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரை அந்த வாக்கு கொடுக்கிறார், நான் பெருக பண்ணுவேன். அதனால அந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். என்ன நடந்தது தெரியுமா? சில வருடங்கள் கழிந்து பார்த்த போது தேவனுடைய வீட்டினுடைய தெற்கு பக்கம், வடக்கு பக்கம், மேற்கு பக்கம், கிழக்கு 4 திசைகளிலும் ஆண்டவர் எல்லையை விஸ்தாரமாக்கி கொடுத்தார். அதிலெல்லாம் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியம் நிறைவேறுவதற்கான பல வசதிகள் செய்யப்பட்டு இருக்கிறது. அவர் சொன்னதுதான், அவர் வாக்கு கொடுத்ததுதான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லார், என் மகனே மகளே, உன் எல்லைகளை நான் பெரிதாக்கி தருவேன்னு கேளு, விசுவாசத்தோடு கேளு. அப்ப நீங்க கேட்கணும், ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்தபடி எங்க எல்லையை பெரிதாக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்ப யாபேஸ் அப்படி ஜெபித்தார். 3வது அவர் சொல்றாரு, உமது கரம் என்னோடு இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். உம்முடைய கரம், தேவனே உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீர் எப்பவுமே என் கூட இருக்கணும். கரம் கூட இருக்குன்னா, ஒரு கரம் நம்முடைய கையை பிடிச்சேன்னா அவர் எப்பவுமே கூட இருப்பார்ல. அதான் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கிடுங்க, 1974வது வருஷம் ஆண்டவர் நேரடியா என்னை சந்தித்து முகமுகமா என்னோடு ஊழியத்தை குறித்து பேசின அந்த நாள், அந்த காரியம் என்னால் மறைக்கவே முடியாது. அப்ப ஆண்டவர் என்னுடைய ஊழியத்துக்கான பல காரியத்தை பேசி அழைத்த போது நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளல. எனக்குள்ளே பல பயம், பல கேள்விகள் எல்லாத்தையும் கேட்ட ஆண்டவர்கிட்ட, என்னால கடைசி வரையெல்லாம் நிக்க முடியுமா? இந்த உலகத்தில் எத்தனை பாடு, பிரச்சனை, சோதனை எல்லாம் இருக்கு. நான் ஒரு வாலிபனா இருக்கிறேன், இதெல்லாம் தாண்டி ஊழியத்தெல்லாம் செய்து முடிக்க முடியுமான்னு சொல்லி கடைசியில ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சரி நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, நான் வர்றேன் ஊழியத்துக்கு, ஆனா எனக்கு ஒரு காரியம் வாக்கு கொடுக்கணும். என்னதுன்னு கேட்டார். நான் உங்க கையை பிடிச்சிட்டு நடக்க மாட்டேன், நான் பிடிச்சேன்னா உங்களை விட்டுருவேன். ஏன்னா நான் பலவீனமுள்ள மனுஷன். ஒரு பாடு வருது, நிந்தை வருது, அல்லது ஒரு பாவ சோதனை வருதுன்னா விட்டுட்டு போயிடக்கூடும். சரியா? நான் மனுஷன் தானே, பலவீனம் உள்ளவன். நீங்க என் கையை பிடிங்க, உங்க கை என் கையை பிடிக்கணும். பிடிச்சிட்டீங்கன்னா உங்க கையில இருந்து என்னால தப்ப முடியாது. நீங்க கடைசி வரை என்னை இழுத்துட்டு போயிருவீங்க. என்ன நான் நம்பி ஊழியத்துக்கு வரல, உங்களை நம்புறேன். நீங்க என் கையை பிடிச்சா நான் வர்றேன் என்பதாய் நான் சொன்னேன். ஆண்டவர் உடனே சந்தோஷமா, ஓகே நீ சொன்னபடி நான் உன் வலது கையை பிடித்து உன்னை நடத்தின வாக்கு கொடுத்தார்.
ஏசாயா 41:8-16 உன் வாக்குத்தத்தமா தர்றேன், உன் வலதுகை பிடித்த நான் நடத்துற அந்த வசனமே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த 50 வருஷத்தை கடந்துட்டேன். 51வது வருஷம் ஊழியத்துக்குள்ள எப்படி வந்தேன்? எத்தனை சோதனை, பிரச்சனை, நெருக்கம், எத்தனை போட்டி, பொறாமை, நிந்தை, நெருக்கம், இதுக்கு மத்தியில் எப்படி வந்தேன்? என் பலத்துல இல்ல, என் பக்தியிலும் இல்ல, என்னுடைய சக்தியிலும் இல்ல. அவர் என்னை கரம் பிடிச்சிட்டார்ல, என்னை விடவே இல்லை, இழுத்து கொண்டு இதுவரைக்கும் வந்திருக்கிறார். கடைசி வரை நான் கொண்டு போன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கரம் கூட இருந்தா போதும், அவ்வளவுதான். அவர் கரம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? அவருடைய பக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். ஒரு கரம் நம்ம பிடிச்சிட்டு ஒருத்தர் நிக்கிறாங்கன்னா பக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். உன் கூட இருக்கிறன்னா தூரத்துல கூட ஒருத்தர் கூட இருக்க முடியும். அந்த கையை பிடிச்சாங்கன்னா பக்கத்துல தான் இருந்து ஆகணும். அதுதான் யாபேஸ் கேட்கிறார். ஆண்டவரே, உமது கரம் என்னோடு இருக்கணும். நெகேமியாவின் சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய வசனம் என்ன தெரியுமா? நெகேமியா 2:8, நெகேமியா 2:18. அது இல்லாம தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்தது, அதனால எல்லாம் வாய்த்தது, எல்லாம் ஜெயம் கொடுத்தது, என்ன காரியங்கள் எல்லாம் சித்திக்க பண்ணினது தேவனுடைய கரம். அந்த கரம் உங்க கூட இருந்தா போதும். அந்த கரம் உங்க கையை பிடிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. உங்களுடைய கரம் என் மேல இருக்கணும் ஆண்டவரே. நான் வேலைக்கு போனாலும், பிசினஸுக்கு போனாலும், தொழிலுக்கு போனாலும், ஊழியத்துக்கு போனாலும், எங்க போனாலும் உங்க கரம் என் கூடவே இருக்கணும், என் மேல இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க, அவருடைய பிரசன்னம் கூடவே இருக்கும். அதுதான் உங்களுடைய வெற்றியின் ரகசியம், ஆசீர்வாதத்தின் ரகசியம். சரியா? 4வது ஒரு காரியம் ஜெபிக்கிறாரு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். ஏற்கனவே நான் துக்கத்தை உண்டாக்குறவனா இருக்கிறேன். இனி எந்த தீங்கு எனக்கு வரக்கூடாது, என்னை துக்கப்படுத்த கூடாது ஆண்டவரே. நான் துக்கப்படக்கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எல்லாத்துக்கும் விலக்கி என்னை காத்து கொள்ளுங்க. சரி மகனே, நீ வேண்டிக் கொண்டல்ல, நான் நிறைவேற்ற. இனி எந்த தீங்கு உனக்கு வராது. மனுஷரால் வரக்கூடிய தீங்கு, நீங்க வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, நீங்க உயர உயர கர்த்தரை ஆசீர்வதிக்க சத்துருக்கள் பெருகுவாங்க. ஏன்னா பொறாமை கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல. பொறாமையினால உங்களுக்கு எப்படியா தீங்கு செய்யணும், உங்களை முடைக்கிறணும், ப்ரொமோஷனை கெடுத்துறணும், வேலை விட்டு விரட்டிடணும், பிசினஸை முடைக்கிறணும், ஊழியத்தை தடுத்துறணும், உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை கெடுத்துறணும். பொல்லாத இருதயம் கொண்ட மனிதர்கள், தீங்கு செய்யக்கூடிய மனிதர்கள், கண்ணுக்கு தெரியாத எதிரியாகிய பிசாசானவன் நமக்கு தீங்கு செய்து சரீரத்தை பலவீனப்படுத்தி வியாதியை கொடுத்து நம்மை முடக்கிவிட பல போராட்டம் பண்ணுகிறான். ஆனா ஆண்டவரோ நம்மை பாதுகாப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல. 121 சங்கீதம் முழுவதும் பாருங்க, கர்த்தர் நம்மை காக்கிறவர். ஆத்துமாவை காப்பேன், போக்குவரத்துல காப்பேன், உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த ஜெபமா நீங்க ஏறிடுங்க. ஆண்டவரே, என்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்தருளும். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த பரமண்டல ஜெபத்துல கூட எல்லா தீங்குக்கும் விலைக்கு எங்களை காத்தருளும். தினந்தோறும் ஜெபிக்கணும். தினந்தோறும் நமக்கு தீங்கு செய்கிற பொல்லாத பிசாசு, பொல்லாத மனிதர்கள் நம்ம கவனித்து கொண்டே இருப்பாங்க, எந்த விதத்துல தீங்கு செய்யலான்னு. ஆனா தினமும் இந்த ஜெபத்தை நீங்க ஏறிடுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு ஆண்டவர் உங்களை காப்பார். யாபேசனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். இன்றைக்கு நீங்க வேண்டிக் கொள்றதை உங்களுக்கு அருளி செய்வார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். உங்களை ஆசீர்வதிக்க தன்னுடைய சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்து உங்களுடைய சாபங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு சரீர சுகத்தை கொடுக்க சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டு தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்துக் கொண்டு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்காக எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க சாத்தானை அவர் ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த இயேசுதான் அவங்க பக்கத்துல நின்று உனக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு காயப்பட்டு என் ரத்தத்தை சிந்தி என் ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தேன். உன் வேண்டுதலை கேட்க பதில் கொடுக்க என்பதாய் இப்ப கேட்கறீங்களா? என்ன வேணும்? இந்த காரியத்திற்கு ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றி கொடுத்தீங்க. நீங்க மாறாத தேவன். நான் வேண்டிக் கொள்கிறதை எனக்கு அருளி செய்வீங்க.
நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நீர் என் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறீர், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதியும். கேளுங்க, என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேலை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே சந்ததி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவே என்னை ஆசீர்வதியும். இந்த காரியத்துல என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எல்லைகளை பெரிதாக்கும். ஆண்டவரே தேசத்துல சம்பத்து பெருகிற்று என்று யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோமே. நீர் எல்லை விஸ்தாரமாக்கும். என் தொழிலின் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும், வருமானத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். ஆண்டவரே என் வியாபாரத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். ஆண்டவரே என் ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். என் சபையின் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். நீர் எல்லையை பெரிதாக்கும். இயேசுவின் நாமத்தில் எல்லை பெரிதாகட்டும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எல்லை பெரிதாகணும். உலக வாழ்க்கையிலையும், வேலையிலையும், பிசினஸ்ல, வருமானத்துல எல்லைகள் விரிவாகணும். அந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகணும். ஆண்டவரே உம்முடைய கரம் என் கூட இருக்கணும் அப்பா. உங்க கரம் என் கூட இருந்தா போதும். எத்தனை பிரச்சனை, பாடு, நெருக்க வந்தால் என்னாலே தாண்டி செல்ல முடியும். உங்க கை என் கூட இருக்கணும். நீங்க என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே. என் கையை பிடிங்க. உங்க கையை என் மேல வையுங்க. என் தோள்ல உம்முடைய கை படட்டும். நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும். நான் எங்க போனாலும் என் கூட இருக்கணும். இரவும் பகலும் உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். நீங்க என் கூடவே இருந்தா போதும் ஆண்டவரே. நான் என்ன காரியம் செய்தாலும் நீங்க கூட இருந்தா எனக்கு ஜெயம் கொடுப்பீங்க. என் ஆசீர்வதித்தை நடத்துவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உங்க கரம் எப்பொழுது என் மீது இருக்கணும். அதுக்கு தடையாயிருக்கிற பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. நீங்க என் கூட இருக்க முடியாதபடி காணப்படுகிற மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மாற்றிருங்க. என்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னை பரிசுத்தப்படுத்தி என் கூட இருந்த நடத்தை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. உங்க கரம் என் கூட இருக்கட்டும். எல்லா தீங்குக்கு விலக்கி என்னை காத்து கொள்ளுங்க. எனக்கு தீமை செய்யற மனிதர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. பொறாமை உள்ள மனிதர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. என்னை டிஸ்டர்ப் பண்றாங்க, தடை பண்றாங்க, தீங்கு உண்டு பண்ணுகிறாங்க, மறைமுகமா இருந்து செயல்படுகிறாங்க. என்னை காத்து கொள்ளுங்க. பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரியைகள், இருளின் வல்லமைகள் எனக்கு தீங்கு செய்ய, என் குடும்பத்துக்கு தீமை செய்ய போராடுகிறது. எல்லா தீங்குக்கு விலக்கி என்னை காத்து கொள்ளுங்க. ஒன்றும் என்னை தீங்கு பண்ணக்கூடாது. என் குடும்பத்துக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. என் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க, சரீரத்தை காத்துக்கொள்ளுங்க, என் தொழிலை, குடும்பத்தை, என் பிள்ளைகளை எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளி செய்தவர். நான் இப்பொழுது வேண்டிக் கொள்ளுகிறது எனக்கு அருளி செய்கிறீர். சுகத்தை அருளி செய்கிறீர். ஆசீர்வாதத்தை அருளி செய்கிறீர். பாதுகாப்பை நீர் அருளி செய்கிறீர். எல்லைகளை விஸ்தாரமாக்கி என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் இதை விசுவாசிக்கிறேன். அதை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு எனக்கு பதில் தந்து தினந்தோறும் இப்படியே ஆசீர்வதிக்கிறீங்க. தினந்தோறும் நான் இப்படியே ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னை ஆசீர்வதித்து எல்லைகளை விஸ்தாரமாக்கி என்னை பாதுகாத்து நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறேன். நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளி செய்த தேவன் இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டதை எனக்கு அருளி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்க வேண்டிக் கொண்டதை அருளி செய்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நான் பெற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவரை நல்ல துதிங்க. தினமும் இந்த ஜெபத்தை செய்யுங்க. தினமும் ஒரு முறை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அதை சொல்லி நானும் அதே மாதிரி வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தினமும் இந்த மாதிரி என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லையை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு இருக்கட்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். இன்றைக்கு என்னை காத்துக்கொள்ளும். இன்றைக்கு உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். இன்றைக்கு இந்த காரியத்தில் ஆசீர்வதியும். இன்றைக்கு இந்த காரியத்துல எல்லைகளை பெரிதாக்க. அப்படி குறிப்பா தினமும் ஜெபிங்க. தினமும் அற்புதங்களை காண்பீங்க. இந்த மாதம் முழுவதும், என் வருஷம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.